everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிங்க் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்சோ நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதாவது மேக்கப் போடுறப்போ வந்து நிறைய ஸ்வெட் ஆகுது, மேக்கப் வந்து ஸ்கின்னில் ஒட்டவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் நிறைய ஸ்வெட் ஆகுது, இதனால் மேக்கப் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுது, பேட்சி ஆகிடுது. இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருந்த கமெண்ட்ஸ்க்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் மேக்கப் போடும்போது ரொம்ப வேர்க்குது, இந்த மாதிரி பேட்சி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளென்சிங் தான். கிளென்சிங் முடிச்சுட்டு தான் எப்போதுமே மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து இந்த டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை நான் ஆஃப் கேமராலே க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எப்போதுமே வந்து ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து உங்கள் ஃபேஸில் ஐஸ் க்யூப் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னில் வந்து ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலே வந்து குயிக்காக நம்ம கிளம்பணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக நம்ம எங்கேயோ பரபரப்பாக கிளம்பும் போது இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் மசாஜை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் காம் ஆகும். நமக்கு வந்து ஸ்வெட் வந்து ஓவராக ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணி நல்லா வந்து சில்னஸ் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக வந்து ரோஸ் வாட்டர் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லாட்டி அப்படின்னா நார்மல் பிளெயின் வாட்டர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இந்த ஸ்டெப் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு வந்தோடனே கிளம்புவோம். ஸோ நம்ம அந்த மாதிரி பாத் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கப்போ என்ன ஆகுனா எக்ஸசிவாக வந்து நமக்கு ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மலாக நமக்கு வந்து ஸ்வெட் ஆகாட்டியும் கூட இந்த மாதிரி வந்து குளிச்சுட்டு வந்தோடனே மேக்கப் போடுறப்போ வந்து எக்ஸசிவாக வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெயின் வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க ரெண்டு ஸ்டெப்புமே வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடாமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது வந்து எனக்கு வந்து மேக்கப் முன்னாடி வந்து சூப்பரான மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து செட் ஆகும். ஈவன் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா கூட உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்கின்குள்ளே மாய்ஸ்சரைசர் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரைமருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமர் வந்து மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி மேக்கப் எல்லாமே போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரைமர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைமர்ஸ் வந்து போர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபில் பண்ணி பிளர் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நமக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்குது, அந்த ஓப்பன் போர்ஸை வந்து கவர் பண்ணி நமக்கு மேக்கப் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்கப் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஈவன் இன் பர்சனாக நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்காது மேக்கப். ஆல்சோ உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஆயில் கண்ட்ரோலாக இருக்கணும், ஸ்வெட் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயினாக உங்களுக்கு எங்கே போர்ஸ் இருக்கோ அங்கே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நானும் அதே மாதிரி தான் என்னோட நோஸ் சைட்ஸில் சென்டர் ஆஃப் சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள் அது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கனால நான் வந்து எல்லைகாலோட ஆரஞ்சு கேரக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா, என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து டேரெக்டாக இதுக்கு மேலே போட்டேன் அப்படின்னா கவரேஜும் கிடைக்காது, அட் த சேம் டைம் வந்து க்ரே ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி க்ரே ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து என்னோடய ஸ்கின்னை நான் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போட்டேன் அப்படின்னா என்னுடைய பேஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். க்ரே ஆகிறது, ஆக்சிடைஸ் ஆகிறது, ஆஷி ஆகிறது இந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பியூட்டி பிளெண்டரை வந்து கொஞ்சம் டேம்பாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு மார்க்கும் இல்லை, டார்க் சர்க்கும் இல்லை, பிக்மெண்டேஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணுற அவசியமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு கேரக்டரை வந்து எய்தர் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணணும், இல்லாட்டா வந்து ஒரு கன்சிலர் வச்சு செட் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து ஒரு கன்சிலர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஷுகரோட கன்சிலர், இதோட ஷேட் வந்து 45 கான் பண்ணா. ஸோ இந்த கன்சிலரை நான் எங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கேரக்டர் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோடய ஃபவுண்டேஷனும் ஆரஞ்சு கேரக்டரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ் மேக்கப் வேணும், ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் உங்கள் பேஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேம் பியூட்டி பிளெண்டரால் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
டேப் பண்ணி blend பண்ணணும். நீங்கள் எந்த மோஷனில் blend பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்கள் மேக்கப் வந்து நல்லா வர்றதும் இருக்குது. ஸோ கன்சீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போவே என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ளாலெஸ் ஆகிட்டு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் போட்டால் போதும். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து லாக்மேயோட 925 ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னோடய ஷேட் வந்து W20 வார்ம் பீச்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் கீழே லிங்க் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது, இல்லை நீங்கள் இப்போ தான் பிகினர் லெவலில் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்தோடனே வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக இல்லை வந்து ஒரு திக்கான ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோவா ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு லைட் வெயிட் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போக போக உங்கள் கவரேஜையும் சரி, நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ரேஞ்சையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக்மேயோட 95 ஃபவுண்டேஷனில் வந்து ஷேட்ஸும் நிறைய இருக்குது அண்ட் கவரேஜும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கவரேஜ் தான் இருக்குது. மீடியம் டு பில்டபிள் கவரேஜில் இருக்குது அண்ட் ப்ரைஸும் வந்து நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வருது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இரிட்டேஷன் ஆகி நமக்கு வந்து ஸ்வெட் நிறைய கொடுக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சில ட்ரெஸ் வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும், போட்டுக்கிறதுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது, சாஃப்டாக இருக்காது. அதுவும் சம்மர்லலாம் சில சில்க் ட்ரெஸ்லாம் போடுறப்போ வந்து ரொம்ப அப்படியே சுள்ளுன்னு குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப் போடுறப்போ வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு ஸ்வெட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு ஒரு 1 hour ½ an hour முன்னாடி நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து செட் ஆகிரும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நமக்கு அந்த ஃபீல் இருக்காது, ரொம்ப இரிட்டேஷனான ஃபீல் இருக்காது. போட்ட உடனே நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏர்லியராகவே ட்ரெஸ் போட்டு நமக்கு அது செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து ஒரே கலரில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேப்ளின் ஃபிட் மீயோட கன்சிலர் எடுத்திருக்கேன். இதில் ஷேட் வந்து 25 மீடியம். ஸோ இந்த மாதிரி லைட்டர் ஷேட்ஸ் எடுத்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்னென்ன க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் ஃபைனலாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பவுடருக்கு வந்து மேப்ளின் ஃபிட் மீயோட லூஸ் பவுடர் எடுத்துக்கேன். இதுலேயுமே ஷேட் வந்து 25 மீடியம் தான். அண்ட் இந்த பவுடர் அப்ளை பண்ணும்போது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ட்ரை ஸ்கின் தான் எனக்கு, அதனால் நான் வந்து பவுடர் செட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஈவன் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங் லாஸ்டிங் மேக்கப்பில் இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய க்ரீம் பேஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி செட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா லாக் பண்ணி செட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் மேக்கப் வந்து லாஸ்ட் ஆகும். ஆல்சோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் வந்து எவ்வளோ லேயர்ஸ் ஆஃப் பவுடர்ஸ்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பவுடர்ஸ் வந்து நமக்கு கேக்கி எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால் நான் வந்து நிறையவே பவுடர் வச்சு செட் பண்ணிப்பேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து நிறைய பவுடர் டின்னே மூஞ்சில் அடிச்சுட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ எனக்கு பேய் மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 1 hour 2 hour அப்புறமா என்னோடய பவுடர் எல்லாமே ஆயில் கூட சேர்ந்து மெல்ட் ஆகி எனக்கு வந்து ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் போடும்போதே வந்து ரொம்ப லைட்டாக ஒன்றுமே இல்லாமல் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆயில் ஸ்வெட் எல்லாம் வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப்புமே இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து மெல்ட் ஆகி உருகி போயிடும், இல்லாட்டா அங்கங்கே பேட்சி ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேய் மாதிரி இருந்தால் அது பிரச்சனையே கிடையாது. நம்ம வெளியில் போகும்போது எப்படி இருக்குன்றது தான் மேட்டர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹெவி ஹேண்டடாகவே போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ஏடிஎஸோட ஜெல் ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இது வச்சு என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து தனி டியூட்டோரியல் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் செக் பண்ணதுக்கு மறக்காதீங்க. பிகினர்ஸ்க்கு தேவையான வீடியோ ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனை எப்போதுமே செக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ ஃபேஸ்க்கு ஹைலைட்டிங் யூஸ் பண்ண சேம் மேப்ளின் கன்சிலரே எடுத்து என்னோட லிட்ஸில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கன்சிலருமே நம்ம வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மடிப்பில் போய் கன்சிலர் செட் ஆகாமல் இருக்கும். ஸோ பவுடரால் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பியூட்டி கிளேஸ்டோட கலர் போர்டு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஐஷேடோக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு பிங்க் ஷேட் என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட் எடுத்து அவுட்டர் வீலையும் க்ரீஸ்லையும் நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆங்கிள் ஃப்ளஃபி ப்ரஷில். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேம் பேலட்லேருந்தே ஒரு பர்பிள் ப்ளூ இந்த மாதிரி என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் வீலை மட்டும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப அந்த வயலட் இல்லை ப்ளூ இது வந்து ரொம்ப பாப்பாகி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னோடய பிங்கோட மிக்ஸ் ஆகி ஒரு டீப்பர் ஷேடாக இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னோடய அவுட்டர் வீயை மட்டும் டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு கட் க்ரீஸ் ஐ லுக் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து கன்சிலர் எடுத்து என்னுடைய லிட்ஸில் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த கன்சிலர் ஸ்டிக் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து என்னுடைய க்ரீஸை கட் பண்ணணும்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து ஹூடடைஸ் அப்படின்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த கன்சிலர் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய
க்ரீஸை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீஸை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லிட்ஸ்லேயுமே ஃபுல்லாக கன்சிலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஒரு ஷிமரி ஷேட் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஷிமரி ஷேட் வந்து நல்லா பாப்பாகி இருக்கணும் அப்படின்னா பவுடர் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு கலர் வந்து நல்லா பாப்பாகி இருக்காது. ஸோ அதனால் நான் பவுடர் யூஸ் பண்ணல. டேரெக்டாக வந்து கோல்டன் ஷிமரி ஷேடே எடுத்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து நான் கன்சிலர் அப்ளை பண்ண இடம் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து என்னுடைய அவுட்டர் வீக் கலரை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைக் அதை நான் யூஸ் பண்ண வயலட் ப்ளூ அந்த 2 ஷேடையுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய அவுட்டர்வையும் சரி க்ரீஸோட டெப்த்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் வந்து ஒரு க்ளீனான பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவை நல்லா ஸ்மூத் சாஃப்ட் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய கோல்டன் ஷேடும் அந்த அவுட்டர் வி ஷேடும் டக்குன்னு ஒரு மாதிரி முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் வந்திருக்காது அப்படின்றதுனால ஒரு லைட் பிங்க் ஷேடு எடுத்து அந்த கோல்டு கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு டார்க் பிங்க் ஒரு லைட் பிங்க் டு கோல்டு அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அவுட்டர் வீக் யூஸ் பண்ண சேம் டீப் பிங்க் ஷேட் எடுத்து கீழே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னுடைய லோவர் லேஷ் லைனில். அண்ட் அதையுமே வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு சாஃப்டன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் வந்து லாக்மியோட 95 ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு விங் போட்டுக்கிறேன். ரொம்ப பெரிய விங் இல்லை, பட் ஒரு நார்மலான விங் போட்டுக்கிறேன். ஐஷோட போட்டுட்டு விங் போடுறது ரொம்பவே ஈஸி தான். ஐஷோட லைனை ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நானும் அதே மாதிரி ஒரு விங் வந்து போட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ்க்கு போகாமல் ஓரளவுக்கு வந்து நல்ல லாங் ஸ்டேவாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டே ஆகாமல் ஈவன் தோ ஸ்வெட் ஆனாலும் நம்மளால் வந்து ஃபேஸில் அந்த மேக்கப் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் மஸ்காராக்கு நான் வந்து மேபிளினோட லேஷ் சென்சேஷனல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு என்னுடைய அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லையும் 2 ஐஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து காண்டோர் பண்ணிக்க போகிறேன். காண்டோருக்கு நான் வந்து நிக்காக்கேயோட காண்டோர் டுவோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸோட ஹாலோஸில் நோஸில் அதுக்கப்புறமா ஜாலைன்லேயும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து ப்ளூ கலரோட ப்ளஷ் தான் எடுத்துக்கேன். இதோட ஷேட் எனக்கு தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்து நான் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னோடய 2 சைட் சீக்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நோஸ் அண்ட் சின்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் மேக்கப்பில் ஃபைனலாக ஹைலைட்டருக்கு நான் வந்து வெட் அண்ட் வெல்லோட ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். இதில் ஷேட் வந்து ப்ரீஷியஸ் பெட்டல். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி மேக்கப் போடுறப்போ வந்து ஸ்வெட் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வெட் ஆச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் செட் ஆகிற வரைக்கும் மேக்கப்பை வந்து ஒரு கிளாத் வச்சு டச் பண்ணுறதோ ஸ்வெட் ஆகிறப்போ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு ஹை ஸ்பீட் ஃபேன் இல்லை டேபிள் ஃபேன் முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து ரூமில் ஏசி இருந்துச்சுன்னா ஏசி ஆன் பண்ணி நல்லா கூலாக காமாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக மேக்கப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்கப் போட்டு முடிச்சதுமே வந்து ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இதில் ஷேடு வந்து 05 நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பிரைட்டான பிங்க் கலர். எனக்கு இவ்வளோ பிரைட்டாக வேண்டாம் அப்படின்றதுனால அதே லிக்விட் லிப்ஸ்டிக்லேயே வந்து 11 அப்படின்ற ஷேட் எடுத்து என்னுடைய பிங்க் மேலே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, அதுக்கு நான் வந்து வெட் அண்ட் வெல்லோட மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு என்னோடய ஃபேஸில் நான் வந்து நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பவுடர்ஸ் வச்சே உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்க முடியும். ஸோ அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து மேக்கப் கலையுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து ஸ்பஞ்சை வச்சு எது வச்சுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுவாகவே தன்னாலே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மேக்கப் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா ஸ்கின்னில் செட் ஆனதுக்கப்புறமா வெளியில் போகிறப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ஹேண்ட் கர்ச்சீப் வைக்கவே கூடாது. பிகாஸ் ஹேண்ட் கர்ச்சீப் இல்லை எனி கிளாத், அது எதுவாக இருக்கட்டும், கிளாத் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்கள் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிடும், உங்கள் ஸ்கின்னோட ஒட்டி இருக்கவே விடாது. அதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில், எக்ஸஸ் ஸ்வெட் இது மட்டும் தான் ரிமூவ் பண்ணுமே தவிர உங்களுடைய மேக்கப்பில் வந்து எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் அது கொண்டு வராது. ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருந்து கண்டிப்பாக கர்ச்சீஃபே எல்லா மேக்கப்பையும் வந்து உறிஞ்சிரும். ஸோ நீங்கள் ஸ்வெட்டை மட்டும் தான் எடுக்கிறேன்னு நினச்சி நீங்கள் அந்த இடத்துல டச் பண்ணி எடுத்தாலே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேக்கப் ரிமூவ் ஆயிரும். உங்கள் மேக்கப் பேட்சியாக தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் மெயினாக வச்சுக்கோங்க. நீங்கள் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளாட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து பிளாட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர்னாலுமே நீங்கள் வந்து போட்டு ரப் பண்ணிலாம் எடுக்கவே கூடாது.
டேப் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அந்த இடத்துல வச்சாலே அதுவே நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். நீங்கள் அப்போ டக்குன்னு வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துடலாம். போட்டு இழுக்கவே கூடாது. ஜஸ்ட்டு டேப் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துடலாம். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து ஸ்வெட் ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகவே ஆகாது. அப்படியே ஸ்வெட்டாலும் உங்கள் மேக்கப் களையவே களையாது அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் மேக்கப்பை எப்படி அப்ளை பண்ணுறீங்க, மேக்கப் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் மேக்கப்பை நீங்கள் எப்படி கேர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஸ்வெட்டுன்றது ரொம்பவே நார்மலான விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் வந்து வாட்டர் வந்து நிறைய இன்டேக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியுமே காமாக ரிலாக்ஸாக வந்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணிவிட்டு கூலாக உட்காந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மேக்கப் நல்லா வரும். அண்ட் மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கிறதுக்கு மறக்காதீங்க. ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.